Hi, welcome children. 12th Maths inverse trigonometric function example 4.7 பார்க்கலாம். Find the domain of cos inverse of 2 plus sin x by 3. Cos inverse of 2 plus sin x by 3 இன் சார்பகம் காண்க. Okay. Sin inverse of x ஓட சார்பகம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி cos inverse of x உடைய சார்பகம் உங்களுக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படின்னு போடலாம். Right? Okay. இப்போ பாருங்க cos inverse of x உடைய சார்பகம் என்ன நம்மளுக்கு -1 to 1. அதாவது the domain of cos inverse of x is -1 to 1, right? அப்போ இங்க நம்மளுக்கு cos inverse of x க்கு பதிலா என்ன இருக்கு எனக்கு 2 plus sin x by 3 இருக்கு. அப்ப 2 plus sin x by 3 is less than 1 and greater than -1. ஏன்னா அதோட சார்பகம் என்னது -1 ல இருந்து 1 வரலாம். அதாவது greater than -1 and less than or equal to +1, right? இதுல இருந்து நான் x ஓட values கண்டுபிடிக்கணும். That is the question, right? First denominatorல 3 இருக்கு, positive number. அப்போ multiply throughout by 3. First இதை 3 remove பண்றதுக்கு 3 ஆல multiply பண்றேன். அப்போ -3 less than or equal to 2 plus sin x less than or equal to 3. Multiply by 3. 3 ஆல multiply பண்ணோம் அப்படின்னாக்க I will be getting this one. Next என்ன கிடைக்கும் பாருங்க. Next இங்க 2 இருக்கு. அப்போ +2 இருக்கும்போது subtract 2 from each term. அப்போ -3 -2 less than or equal to இங்க -2 நாக்க 2 and 2 get cancel. அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு sin x less than or equal to 3 minus 2. அதாவது ஒரு சைடுல இருந்து நான் -2 ஆட் பண்றேன். இல்ல வந்து 2 வந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம், எப்படினாலும் சொல்லலாம். ஓகே, -3 -2. இங்க 2 -2 நாக்க get cancelled, sin x 3 minus 2. Now that is equal to next step என்ன கிடைக்கும் எனக்கு -3 -2 அப்படினாக்க that is what -5 less than or equal to sin x less than or equal to 3 minus 2 is what 1. ஆனா sin x ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு sin x ஓட ரேஞ்ச் தெரியும். sin x ஓட ரேஞ்ச் என்ன நம்மளுக்கு -1 to +1 தான். அதாவது sin x will oscillate between the sin x ஓட வேல்யூ எப்பவுமே எங்க இருக்கு எனக்கு -1 ல இருந்து +1 குள்ள தான் இருக்கும். அதுக்கு மேல அதுக்கு விட கம்மியாவும் மேலேயும் போகாது. ஆனா இங்க -5 இருக்கு. அப்ப அந்த -5 என்ன பண்ணிக்கலாம்னு -1 -5 போறதுக்கு சான்ஸே இல்ல. அப்போ this implies -1 less than or equal to sin x less than 1. ஏன்னா sin x ஓட வேல்யூ எப்பவுமே -1 விட கிரேட்டர் தான் இருக்கும். இங்க -5 இருக்கு, அதனால நான் மாத்திடலாம். சப்போஸ் இங்க 1க்கு பதிலா 5 இருந்துச்சுன்னா அதையே நான் என்ன மாத்திக்கலாம், 1ன்னு மாத்தலாம். அப்போ sin x ஓட வேல்யூ வந்து -1 ஓட கிரேட்டராகவும் 1 ஓட ஸ்மாலராகவும் இருக்கலாம், ரைட்? ஓகே, இப்போ எனக்கு தேவை வந்து x ஓட வேல்யூ தான். இங்க sin இருக்கு. அப்போ sin inverse, அப்போ taking sin inverse throughout I will be getting what sin inverse of -1 less than இங்க sin inverse of sin x. What is sin inverse of sin x? அது வந்து x ஆயிடும், less than இங்க வந்து sin inverse of 1, right? ஒவ்வொரு இடத்துலயும் நான் sin inverse அப்ளை பண்றோம். அப்போ sin inverse அப்ளை பண்ணா sin inverse of -1, இங்க மிடில்ல வந்து sin inverse of sin x ன்னு கிடைக்கும். பட் what is sin inverse of sin x? That is what x, அதனால தான் x கிடைச்சிருக்கு, ரைட்? அப்புறம் தேர்ட் டேர்ம்ல வந்து sin inverse of 1, ரைட்? ஓகே, இப்போ sin inverse of -1 ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னாக்க -π/2. உங்களுக்கு தெரியும் 90 டிகிரி, -90 டிகிரி less than x less than π/2. This is the value of x. அதாவது -π/2 -90 ல இருந்து +π/2 +90 வரலாம். அப்ப இதுதான் இதோட சார்பகம். அப்ப சார்பகம் அப்படின்னு வேர்ட்ஸ்ல எழுதி, இல்ல டொமைன் அப்படின்னு எழுதி, what we can write சார்பகம் equal to closed interval. ஏன் closed interval போடுறோம் நம்ம, இங்க equal to இருக்கு. அப்போ -π/2 to what +π/2. இதுவும் equal to closed interval. This is சார்பகம் வந்து டொமைன் அப்படின்னு சொல்லி இந்த சம் வந்து முடிக்கலாம், ரைட்? ஓகே, thank you children.